பக்திமயம் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025. இந்த 2025ல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்களை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான். வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார். அப்போ இந்த 2025ல் குரு பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார். குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம். அதனால தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும், மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில், அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்குலாம் நன்மை செய்கிறாரா அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை. இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க. சரி, ஓகே, இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க, அதுக்கடுத்து குரு பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்டக்கடலை வைக்கிறது ரொம்ப சூப்பர். கொண்டக்கடலைங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம், நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம். ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்டக்கடலை வச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்டக்கடலை மாலை வந்து கோர்த்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே போல் ரத்தினக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவானுடைய ரத்தினக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பராகம். புஷ்பராகம் ரத்தினக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும். சும்மா அந்த கடையில் விற்கிற ஒரு 100 ரூபா 500 ரத்தினக்கல் அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் வரல அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதை விட்டு டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடைச்சிடும். ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால், ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சூப்பர். இல்லை யானை முடி வந்து தங்க மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க லைஃப்பில் ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 3 முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றுறாரு பார்த்தீங்களா. இந்த காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப குருவின் ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே இது வந்து பொருந்தும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலையில் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை, அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க. குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூரில் இருக்குது. ஸோ அதை போய் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம்.
மேச ராசி நேயர்களான உங்களுக்கு இந்த 2025 நடக்கின்ற இந்த குரு பயிற்சியானது, குரு பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் அள்ளி வழங்க போறாரு, எங்களுக்கு என்னங்க கொடுக்க போறாரு, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரா? நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக எப்ப நகர்ந்து செல்லும், வாழ்க்கையில எப்ப நினைச்ச விஷயம் நடக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா, ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வந்துருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற மேசராசி நேயர்களுக்கான பதிவு தான் இது. உங்களுடைய இயல்பான குணமே பாத்தீங்கன்னா, மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிட்டா அதை செஞ்சு முடிக்காம உங்களால தூங்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறமை இருக்கும். இதை நினைச்சோம், இதை முடிக்கணும், முடிச்ச பிறகுதான் நமக்கு அடுத்த கட்ட வேலைங்கிறத நீங்க எப்பொழுதுமே அதை மனசுல வச்சுதான் செயல்படுத்துவீங்க. அதே போல உங்களுக்கு ஒருத்தன் பக்கத்துல பழகணும்னா பயந்து பயந்து தான் பழகுவாங்க. ஏன்னா பட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க, ஏதாவது சொல்லிடுவீங்க, கை நீட்டிடுவீங்க. அப்படிலாம் உங்களை பத்தி வெளி தோற்றத்தில் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இயற்கையாவே மேசராசிக்காரங்க கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கிற மாதிரி மிக மென்மையான அன்பு உள்ள கொண்டவங்க தான் நீங்க. பாசம்னு ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா அந்த பாசக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்க பிரச்சனைலாம் விட்டுட்டு அவங்க பிரச்சனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். அதே போலதான் மேசராசிக்காரங்க தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு அதிகமா எடுத்துக்குவாங்க. அது எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்புக்கு சரியான நபரை தேர்ந்தெடு அப்படின்னா மேசராசிக்காரங்களை எடுத்தலாம். ஏன்னா அவங்க தான் அத்தனை பிரச்சனைகளுமே தலையில வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய செயல்பாடு இருக்கிற மாட்ட, நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, நம்மளால முடியும்னு ஒரு கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் வெளியே காட்டாத ஒரு குணாதிசயம் கொண்டு இருக்கும். அதனாலதான் உங்கள்கிட்ட மட்டும் தலைமை பொறுப்பை கொடுத்தா நீங்க சிறப்பாக செய்வீங்கன்னு சொல்லி உங்க கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க, உங்க தலையில கட்டிடுறாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்படி இயல்பான ஒரு ஆக்டிவிட்டிஸ், சிறப்பான ஆக்டிவிட்டிஸ் கொண்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் எத்தனாம் இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. இப்போ மிதுன ராசி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமா இருக்கு. இப்போ 3ஆம் இடத்துல குரு போனா எங்க வாழ்க்கையில கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருன்னு சொல்றாங்களே, அதே போல சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3க்கு போறது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர் தான் குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் என்னென்ன ஒரு முக்கியமான பார்வை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போறார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானம் என்று கருதப்படுகின்ற துலாம் ராசி 7ஆம் ராசியா வருது. அப்ப 7ஆம் ராசி குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்த்து திருமணம் என்ற ஒரு செயல்பாடை செயல்படுத்தி வைக்கிறார். திருமணம் முடியறது கஷ்டம், உங்களுக்கெல்லாம் கல்யாணமே முடியாது, நீ வரன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. ஐயா எங்களுக்கு கல்யாணம் எப்போ முடியும், குரு பார்வை கிடைச்சா கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குரு பார்வை எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 6 மாசமா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அந்த நிலை மாறப்போகுது. குரு பகவான் பார்வை மூலமாக திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் கட்டாயமா நடக்கும். வீட்டில் யாருக்கு திருமணம் முடியலையோ அவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் கட்டாயமாக திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பார்வைன்னு சொல்லி பார்த்துருவோம். பொதுவான பார்வைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயல்பான பலன்களையும் கொண்டு போயிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையான 7ஆம் பார்வை, இது ரொம்ப ரொம்ப சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம். அந்த சமசத்ம பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுது. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஜாதகத்தினாலும் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 9ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இல்லை, வலிமையான செயல்பாடுல 9ஆம் பாவ அதிபதியோ அல்லது 9ஆம் பாவத்தில் ஒரு வலிமையான ஒரு சுப கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அது வெளியே தெரியாம மேசராசிக்கார மாதிரியே நகர்த்தி கொண்டு போற ஆற்றல் உண்டு. ஸோ அப்போ உங்க சுய ஜாதகத்துல 9ஆம் பாவத்துல குரு பகவான் பார்வை உழுது, உங்க ராசிக்கு 9ஆம் பாவத்துல குரு பகவான் பார்வை உழுறதுனால உங்களுடைய தகப்பனார் வழி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். எங்க அப்பா போல உண்டான்னு ஏற்கனவே நீங்க சொல்லுவீங்கல்ல, ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் உங்க அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்க அப்பா மூலமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் கிட்டத்தட்ட மார்ச் எண்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ மார்ச் எண்ட்லேருந்தே உங்களுக்கு ஏற்கனவே என்ன ஆகும், ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்பா வழி பிரச்சனை, அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, இது ஒரு 2 மாதம் அப்படியே நீ நானாங்கிற ஒரு போட்டிலாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குரு பார்வை பெற்றோன்னே அந்த நிலை அப்படியே மாறிடும். நல்லா இருந்தால் இந்த 2025 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அப்போ என்ன பண்ணலாம், தகப்பனார் சொல்கிற விஷயத்த விட்டு கொடுத்து கேட்டு போனால் கட்டாயமாக கெட்டு
கெட்டு போவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு ஸ்தானமான 9ஆம் ஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான சூழ்நிலை கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. கொடுத்த பணம் வரல, அவன்கிட்ட கொடுத்தேன், என்கிட்ட கேட்டோன்னே நான் கொடுத்துருவேன், ஆனால் கொடுத்த பணத்தை என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. உங்களுக்கு கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி, நான் நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு இன்கம் அதிகமாக வர மாட்டேங்கி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி என்னுடைய ஹார்ட் ஒர்க் மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் பண்ணாலும் எனக்குரிய ஒரு பிரதிபலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கவலையே பட தேவையில்ல. என் கையில் பணம் இருக்குன்னு சொல்ற வார்த்தையை இந்த வருடம் நீங்க உறுதியாக உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குருவின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பார்வைன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல விடும் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் விடும். 9ஆம் பார்வை, அதாவது மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்க போறாரு. கும்ப ராசியை பார்க்கறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுங்க. மேச ராசிக்கு 11ல் சனி பகவான் உட்காந்து உங்களை ஒரு செயல்பாடு கூட செய்யறதுக்கு தயக்கத்தையும் கவலையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் ஏற்கனவே என்ன பண்றாரு, உங்க ராசிக்கு 12க்கு போயிட்டாரு. அப்ப குரு பார்வை 11ல் கிடைக்கிறதுனால 9லையும் கிடைக்குது, 11லையும் கிடைக்கி. அப்போ பாக்கியமும் சிறப்பாகுது, லாபஸ்தானமும் என்ன பண்ணுது, உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுனால கட்டாயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். 2ல் நகர்ந்த குரு லாபஸ்தானத்தை பார்க்கறது, இவன் நாளாக எங்கெல்லாம் பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருந்தீங்களோ அத்தனை வகையான ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கு. அதே போல் 2வது திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிப்பதற்கான சூழ்நிலை உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷமா பட்ட பாடு, இப்போதான் டைவர்ஸ் வாங்கி 1 வருஷம் ஆகுது. ஆனால் 2வது மேரேஜ் பார்க்கலாமா வேண்டாமல் ஒரு பதட்டப்படுற நம்மளுடைய மேசராசிக்காரங்க நீங்களாக இருந்தால் உறுதியாக செகண்ட் மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் ரொம்ப நாளாக திருமணம் முடியாமல் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் திருமணம் முடியாமல் இருக்காங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த குரு பயிற்சி 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாருன்னு சொன்னோமா, அவர் பயிற்சியாகி நாளே என்ன பண்றாரு, ராகுபவன் 12ல் இருக்க ராகுபவன் என்ன பண்றாரு, கும்பத்துக்கு வந்துறாரு. அப்ப ராகுபவன் கும்பத்துக்கு வந்தாலும் நீங்க சும்மாவா இருப்பீங்க? ஏற்கனவே அபிலாஷைகள் உங்க மனசுக்குள்ள அவ்வளவு இருக்கும். இவ்வளவு நாளா எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ராகு கொடுப்பாரு. அதுல சில விஷயங்கள் என்ன பண்ணுவாரு, தடுமாற்றத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கேற்றவாறு என்ன ஆகுதுன்னா குரு பார்வை கிடைக்கிறதுனால ராகு உங்களை தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு செயல்படுத்த விடாம குரு பார்த்து அப்படியே மட்டப்படுத்திடுவார். அப்படி இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத சின்ன ஒரு செயல்பாடு நடந்தாலும் குருவின் பார்வையின் மூலமாக நீங்கள் அதை சமாளிப்பீர்கள். கிட்டத்தட்ட இந்த 2025 குரு பயிற்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சரி, இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிச்சு, ஒரு சின்ன விஷயம் கூட மைனஸ் கிடையாதா? அப்படி மைனஸ்னால் முதலே சொல்லிடுங்க, நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதிரிகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பார்வை கொஞ்சம் விலகுது. ஸோ அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். 6ஆம் இடம்னா என்னென்ன சொல்லுவோம்னா கடன், வம்பு, வழக்கு. அப்போ எவனுக்காக ஏதாவது பஞ்சாயத்துனா நீங்கள் போய் தலையிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்லணும், முந்திரி கொட்டைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒருத்தர் ரோட்டில் சண்டை போட்டுருந்தாலும் வேகமாக இறங்கி என்னடா அவன் கூட சண்டை போட்டுருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தைரியமாக கேட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் கேட்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம், திரும்ப அந்த பிரச்சனை உங்களை தேடி வந்து உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த வருடத்தில் மற்றவர்களுடைய வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடக்கூடாது. அதே போல் யாராச்சும் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் உனக்கு ரூபா கொடுக்குறேன், நீ வந்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், நீ கையெழுத்து போடுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்களும் கடன் வாங்காதீங்க, யாருக்காக கடன் வாங்கணும்னு சொன்னாலும் கையெழுத்து போடாதீங்க. ஸோ இந்த கடன், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செயல்பாடுகளும் இந்த குரு பயிற்சி மூலமாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதை உறுதியாக இங்கே கண்கூட பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.